Praise the Lord. Welcome dear children of God. கர்த்தருடைய சமாதானம் நம்ம எல்லாரும் கூட இருப்பதாக. இன்ஸ்டாகிராம் எல்லாராலையும் அதிகமாக யூஸ் பண்ணப்படுற ஒன் ஆஃப் த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். லாஸ்ட் ஒரு 1 இயராக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பற்றியும் இன்ஸ்டாகிராமோட இன்ஃப்ளூயன்ஸ் பற்றியும் சில பேர் நெகட்டிவான விஷயங்கள்லாம் நிறையா பேச ஆரம்பித்தாங்க, அதோட டார்க் சைட்ஸ்லாம். பட் எனக்கு ஐ ஹேட் கன்விக்ஷன் இன் யூஸிங் இன்ஸ்டாகிராம். நான் ரொம்ப டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறனும், அப்புறம் என்னோடய லைஃப்பில் நிறையா விஷயங்கள் அது வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கு. 2018 இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். May 2024 ஐ ஸ்டாப்டு யூஸிங் இன்ஸ்டாகிராம். நான் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணேன். ஊடாலையும் அப்பப்போ எனக்கு தோணும், நான் அடிக்ட் ஆகிறணும்னு தோன்றப்போ அன்இன்ஸ்டால் பண்ணுவேன். பட் அக்கௌண்ட்லாம் அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஸ்லோலி ஐ வில் கெட் அடிக்டட், தென் இவென்ச்சுவலி நான் அன்இன்ஸ்டால் பண்ணுவேன். இந்த மாதிரி போயிட்டே இருந்தது. பட் 2024 ஐ ஹேட் அ ஸ்ட்ராங் பிலீஃப். இதனால தான் நான் வந்து என்னோடய லைஃப்பில் நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வருதுன்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் அதை வந்து குவிட் பண்ணிட்டேன். இப்போது இட்ஸ் பீன் 1.5 years ஆச்சு. இதில் என்னோடய லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, பர்சனலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் என்னோடய லைஃப்பில் பாசிட்டிவாக போயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். திஸ் இஸ் நாட் அபவுட் நான் குவிட் பண்ணிட்டேன் ஸோ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி கிடையாது. பவுல் சொல்கிற மாதிரி எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எதற்கும் நான் அடிமையாக மாட்டேன். நான் பர்சனலாக அதுக்கு அடிமையாகிற மாதிரியும் என்னோடய லைஃப்பில் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வர மாதிரியும் தோணுனதுனால நான் அதை குவிட் பண்ணேன். எதற்கும் அடிமையாக மாட்டேன்னு சொன்ன மாதிரி அந்த அடிமையாகிற ஃபீல் இருந்தால் பாவத்தை பார்த்துட்டு அது கூட போய் சண்டை போடுறது பார்க்கலாம், அதை விட்டு ஓடி போடுறது எவ்வளவோ மேல்ன்றதுனால நான் குவிட் பண்ணேன். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் அது யூஸ் பண்ணால் தப்பு அப்படின்னு நான் சொல்லவே வரல. என்னோடய லைஃப்பில் அது இல்லாதப்போ என்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடந்தது, நான் என்ன இப்போது ரியலைஸ் பண்ணியிருக்கேன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வெரி ஃபர்ஸ்ட் திங், கம்பேரிங் மை லைஃப் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் லைஃப். எல்லாருக்குமே காட் ஒரு டைமிங் வச்சுருப்பாரு. வேலை கொடுக்கறதுக்கும் கல்யாணம் ஆகுறதுக்கும் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி டைமிங் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. எல்லாருக்கும் ஒவ்வொரு டைமிங், காட்ஸ் யூனிக் டைமிங்கில் எல்லாம் ப்ராப்பராக நடக்கும். பட் நான் என்ன மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டேன்னா, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் ஃபாலோ பண்ணுறப்போ, நான் ஜாஸ்தியான டைம் இன்ஸ்டாகிராமில் ஸ்பெண்ட் பண்ணுறப்போது அவங்களோட எல்லா போஸ்ட், அவங்களோட ஸ்டோரிஸ் இதெல்லாம் பார்த்து ஒரு சில பேர் வேலைக்கு போயிருப்பாங்க. நான் இன்னும் வேலைக்கு போகாமல் இன்னும் படிச்சுட்டு தான் இருந்திருப்பேன். ஸோ எனக்கு வந்து அவங்க லைஃபோடு நான் என்னோடய லைஃப்பை கம்பேர் பண்ணுற மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கேன்னா ஒரு போஸ்ட் பார்க்குறேன், என்னோடய ஃப்ரெண்ட் யாராவது டூரில் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி பார்த்தேன்னா எனக்குள்ளே ஒரு சோர்வு வந்துடுது. நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோமோன்ற ஒரு மாயையான உணர்வு வர்ற மாதிரி இருந்தது. இந்த விஷயம் ஃபஸ்ட்டு இதை நான் வந்து இப்போ ஓவர் கம் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு பெரிய ரிலீஃபாக இருக்குது. மைண்ட் லெவலில் நான் மற்றவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது, மற்றவங்க என் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரிலே பண்ணுறதை விட்டு இப்போ வந்து எல்லாமே காட்ஸ் டைமிங்க்கு மட்டும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இது பண்ணுங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு அவரோட டைமிங்க்கு வெயிட் பண்ணி அது நடக்கும்போது அதில் சாட்டிஸ்ஃபை ஆகுறது. இப்போ இன்ஸ்டாகிராமில் உண்மையிலேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமா, அப்படி நம்ம கூட வந்து காண்டாக்டில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்னோட விஷயத்தில் பார்த்தோன்னா என்னோட ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு சில பேருக்கு கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கலாம். அவங்க கூட நான் இப்போ வந்து கரண்ட்லியாக காண்டாக்டில் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் எனக்கே தெரியாமல் அவங்களோட லைஃப்பில் நடக்கிற விஷயத்த பார்த்து அன்வான்டான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ ஜெலசியோ இல்லை ஒரு காசிப் பண்ணுற சிச்சுவேஷனோ உருவாகுது. எப்படி நம்ம காலேஜ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயும் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இந்த மாதிரிலாம் வச்சு இருந்திருக்கலாம். அப்போ வந்து இம்மெச்சூர்டாக ரட்சிக்கப்படாமல் இருந்த அந்த நினைவுகள், அந்த டைமில் இருந்த பாவங்கள் இதெல்லாம் வந்து நம்ம திரும்பி கொண்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டாகிற மாதிரி இருந்தது. அந்த விஷயத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அன்வான்ட் ஃபியர் அண்ட் நெகட்டிவிட்டிலாம் நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது த்ரூ இன்ஸ்டாகிராம்.
ஏதாச்சும் பேபி பிறந்தப்போ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் சோக்கிங் வீடியோஸ் இல்லாட்டினா பேபி பிறக்கிறப்போ அந்த இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி வீடியோஸாக பேபி வீடியோஸ்னால் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டட் கொடுக்கும்போது நிறைய நெகட்டிவான வீடியோஸும் வர ஆரம்பிக்குது. அப்போது அன்வான்ட் ஃபியர் உண்டாகுது. நம்ம வந்து விசுவாசிகளாக இருக்கிற நம்மளுக்கு வந்து பயத்தின் ஆவி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் அருளும் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வந்து எப்போயுமே தைரியமாக இருக்கணும்ல. ஆனால் அன்வான்ட் பயம் தேவையே இருக்காது. இப்பெல்லாம் நடக்குதாலும் நடக்கலாம். அந்த 1% 2% சான்ஸ் இருக்கிற மெடிக்கல் கண்டிஷன்ஸை பார்த்து பயம் உண்டாகிறது. அது மாதிரியான வீடியோஸ் நிறையா வர்றது. அப்புறம் மைண்ட் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இல்லை டெத் ரிலேட்டட் வீடியோஸு இல்லாட்டினா ஹாண்டடாக ஹாரர் அந்த மாதிரியான வீடியோஸ், இந்த மாதிரி எல்லாமே மிக்சடாக இருக்கும். நம்ம வந்து பிரிச்சே வைக்க முடியாது. நம்ம வந்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ எல்லா விஷயமும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும்போது நம்ம ஏதாவது ஒரு இது நம்ம மைண்டில் போய் நம்ம மைண்டை வந்து அது ஹெவியாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்த விஷயம் இப்போ அதுலேருந்து ரிலீஃப் ஆகிருக்கேன். எப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவ் வீடியோஸ் பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பிரெயினில் ஏதோ சப்கான்ஷியஸாக ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி நம்மளோட பிஹேவியரை அதை அஃபெக்ட் பண்ணுது. எண்ட் ஆஃப் த டே நம்ம இதுக்கு முன்னாடி யூடியூப் இம்பேக்ட்னு கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் எப்படி இந்த மாதிரி நெகட்டிவான வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கும்போது அது நம்மளோட லைஃப் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட லைஃப்குள்ள ப்ராப்ளம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுது. Matthew 12 அதில் வந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனத்தை வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அது நம்ம பிஹேவியரை இம்பேக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சரௌண்டிங்ஸில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம சரௌண்டிங்ஸே வந்து ஒரு நெகட்டிவிட்டி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கொண்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த விஷயத்துலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்த மாதிரி இப்போ ஒரு ஃபீல் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், இப்போது மேக்ஸிமம் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரெயின் ராட் அப்படின்ற ஒரு விஷயம். ரொம்ப ரீல்ஸ் பார்க்குறதுனால நம்மளோட பிரெயினில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக டோபமைன் ரிலீஸ் ஆகிறதுனால நம்மளால் வந்து சீக்கிரமாக நம்ம பிரெயின் ட்ரெயின் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்மளால் எந்த ஒர்க்கும் காஷியஸாக செய்ய முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, கோல் வச்சு அதை அச்சீவ் பண்ணுன்ற அந்த எந்தூசியாசம் எல்லாமே போயிடுதுன்றத. ஸோ இது வந்து கண்டிப்பாக என்னோட லைஃப்பில் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ அதை விட்டதுக்கப்புறம் என்னால் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. எஸ்பெஷலி என்னோட ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்க்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் பைபிள் ரீட் பண்ணும்போது என்னால் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. மோரோவர் எனக்கு டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடச்சனால நான் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு ஆவியானவருடைய வெளிப்பாடு கேட்டு அவைக்குரிய கண்கள் பிரகாசமடைய சொல்லி பைபிள் ரீட் பண்ணும்போது ஆண்டவருடைய அதிசயங்களை விவரித்து காமிக்கிறத வந்து உணர முடியுது. முன்னாடி பைபிள் ரீட் பண்ணுவேன். பைபிள் ரீட் பண்ணுறதுக்கும் மெடிடேட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இப்போ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. அதுக்கும் கன்ஃபார்மாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்புறம் இந்த பிரெயின் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்க்கு இன்னொரு விஷயமா எப்படி ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வருது அப்படின்னா, நம்ம வந்து ஜாஸ்தியாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது அது வந்து எப்படியும் நம்மளை உலகத்துக்குள்ளே தான் கொண்டு போகுது இல்லையா. உலகத்தின் ஆசை, உலகத்தின் இச்சைகள், லைக் ஏதாவது ஷாப்பிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி சாப்பிட்ற வீடியோவாக இருக்கட்டும், இல்லாட்டினா அதாவது உலகத்தில் இருக்கிற விஷயங்களே நம்ம ஜாஸ்தியாக பார்க்குறோம். ஸோ அப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு விஷயத்து மேலே ஜாஸ்தியாக வந்து நம்மளுக்கு ஈடுபாடு உண்டாகுது. ரொம்ப லைக்ஸ் அண்ட் டிசைர்ஸ் வந்து அடுத்து நம்மளுக்கு இப்போ தேவையே படலைனாலும் ஒரு சில ஐட்டங்கள் வாங்கணும், ஏன்னா அது நியூ ட்ரெண்டில் இருக்குது, இல்லாட்டினா புதுசாக மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம வாங்கணும், அந்த மாதிரி யோசனை வருது. இப்போ ஃபாஸ்ட் ஃபேஷன் டிசாஸ்டர்ஸ் பற்றியும் நிறையா பேசுகிறாங்க. விச் மீன்ஸ் சீக்கிரம் எல்லாருமே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே இப்போ வந்து 1 இயருக்கு தான் ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணணுன்ற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அது மூலயமா வந்து என்விரான்மெண்ட் எப்படி அஃபெக்ட் ஆகுது, அதனால எவ்வளோ டீகம்போஸ் ஆகுது ட்ரெஸ்ஸஸ், இது வேஸ்ட் எவ்வளோ நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நிறையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் இருக்க தான் செய்யுது. பட் நம்ம வந்து ரொம்ப வேர்ல்ட்லியாக உள்ளுக்க போகிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ அதுலேருந்து விலகி இருக்கிறப்போ இட் ஃபீல்ஸ் பெட்டர். நெக்ஸ்ட் விஷயம் வந்து இவென்ச்சுவலி இன்ஸ்டாகிராம் டீஆக்டிவேட் பண்ணக்கப்புறம் எனக்கே ஃபீல் ஆகுது ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் ஆன மாதிரி. வேறு எதுவும் பண்ணலை, இன்ஸ்டாகிராம் மட்டும் இது பண்ணதுக்கப்புறம். ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம டைமை வந்து ரொம்ப அப்படியே எடுத்துகிட்டே இருக்குது. நம்ம இப்போ லைட்டாக
கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிது அப்படின்னா உடனே ஃபோன் எடுத்தோடனே இன்ஸ்டாகிராம்குள்ளக்க தான் போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போது இவென்ச்சுவலி ஸ்க்ரீன் டைமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் மேக்ஸிமம் இப்போ ஃபோன் வந்து ஒரு பாட்காஸ்ட் கேட்குறதுக்கும் இல்லை வந்துட்டு மெசேஜ் கேட்குறதுக்கும் சாங்ஸ் கேட்குறதுக்குமே யூஸ் பண்ண ஆரம்பித்தது. ரொம்ப மைண்ட் லெவல்லையும் சரி, ரொம்ப நல்லா தூக்கம் வருது, நைட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்க முடியுது. ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் பண்ணுறதை பற்றி பேசும்போது அப்படின்னா உலகத்தில் இருக்க எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாதா? டே டு டே லைஃப்பில் வந்து எவ்வளோ டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்குது, என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நடக்குது, பாலிடிக்ஸில் எவ்வளோ விஷயம் நடக்குது, இதெல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்னா நம்ம இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, ஃபோனை வந்து ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம், ஃபோன் அடிக்ஷன் ஆகிறோம் அப்படின்னு நினச்சோன்னா ஃபோனை வந்து கையில் எடுக்காமல் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம வந்து we can use mostly for listening. நம்ம வந்து லிசன் பண்ணியே நிறைய விஷயம் நம்ம வந்து கற்றுக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் வந்து பைபிளில் பற்றி நம்ம பைபிளில் மெசேஜ் கேட்குறோனாலும் இல்லை சாங்ஸ் கேட்குறோனாலும் எதுனாலும் நம்ம வந்து இப்போ ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு பாட்காஸ்ட் நடக்குது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ இருக்கிற ரீசனிங் ஏஐ பற்றி, நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றி படிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஹியர் பண்ணலாம் மேக்ஸிமம். ஏன்னா நம்ம வந்து இப்போ கிளாஸ் எடுக்கும்போது நம்ம மேக்ஸிமம் பார்த்துருக்கோம், எல்லாருமே வந்து டீச் தான் பண்ணுவாங்க. ஸ்டாஃப் வந்து யாருமே வீடியோ போட்டு எல்லாமே வீடியோலேயே காமிச்சிட மாட்டாங்க. ஸோ டீச் பண்ணும்போது நம்ம படிச்சுக்கலாம். அது மாதிரி நம்ம நிறைய, ஏன்னா நம்ம இப்போ ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நம்ம டிவி பார்க்கும்போது நம்ம டிவி மட்டும்தான் பார்ப்போம். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வரும், உடல் ஆட்ஸ் வரும். ஆனால் நம்ம ஃபோன் பார்க்கும்போது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், 4-5 ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எதுவுமே நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. திஸ் இஸ் வாட் ஹோலி ஸ்பிரிட் ஹேஸ் டாட் மீ. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு விஷயம், இன்ஸ்டாகிராமில் நிறையா தப்பு நம்ம பண்ணுறது, இன்னொருத்தவங்களோட லைஃப் வந்து ஜட்ஜ் பண்ணுறது. இது வந்து நம்ம கான்ஷியஸாக பண்ணுறதில்ல, பட் இப்போ ஒரு பர்சனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அப்போ அவங்க லைஃப்பில் நடக்கிறது எல்லாத்தையும் அவங்க வந்து போஸ்டாவோ வீடியோவோ போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சில பேர் நம்ம தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம், இன்ஃப்ளூயன்சர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு நம்ம வந்து சில நேரம் அவங்கள அட்மையர் பண்ணுறோம், சே அவங்க சூப்பர் அப்படின்ட்டு. சில நேரம் வந்து அவங்க போட்ட போஸ்ட்டோ ஏதோ நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணி அவங்களோட லைஃப்குள்ளே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா, சே இவங்க மேலே தான் தப்பு இருக்கும், உங்கள் மேலே தான் தப்பு இருக்கும்னு நம்மளாம் வந்து எதுவுமே உண்மையே தெரியாமல். இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா ஏசப்பா ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிதாவாகி தேவன் சொல்லும்போது அந்த கட்டளைகள் கொடுக்கும்போது என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து இப்போ ஒருத்தவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் அவனுக்கு வந்து 2-3 சாட்சி வேணும், நீங்கள் அதை தீர விசாரிக்கணும், விசாரித்து 2-3 சாட்சி இருந்தால் தான் அவனுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாது. சும்மா ஒரு போஸ்டையோ ஒரு வீடியோவையோ ஒருத்தவங்க பேசுகிறதையோ இல்லை 2 பேர் பேசுகிறதையோ வச்சுட்டு இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க 2 பேரும் தனித்தனியாக பேசுவாங்க. அப்போ நம்ம அவங்களையும் ஃபாலோ பண்ணுவோம், இவங்களையும் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ அவங்க சொன்னது கரெக்டாக இவங்க சொன்னது கரெக்டானே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பட் வி டூ தட். நம்மளாம் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்குவோம், சரி இவங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, இவங்க தான் அப்படி. ஆனால் ஆண்டவர் வந்து இருதயங்களையும் சோதி தருகிறவர். அப்போ நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன நினைக்கிறோன்னா ஆண்டவருக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அன்வான்ட் விஷயத்தில் போய் நம்ம இன்வால்வ் ஆகும்போது நம்ம காட்ஸ் கொடுக்குற டைமோ நம்ம வந்து நன்மை எது தீமை எது அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாமல் கூட போகலாம். இந்த மாதிரி அதிகமாக நம்ம வேர்ல்ட்லி பர்சன்ஸ்க்கே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது, ஏதாச்சும் ஒரு பர்சனை ரேண்டமாக ஃபாலோ பண்ணுறோம், ஒரு இன்ஃப்ளூயன்சரை, அவங்கக்கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அவங்கள வச்சு மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறோம், மற்ற பீப்புளோட லைஃப்பை. சில நேரத்தில் இது வந்து எதில் போய் முடியுதுன்னா டிசெப்ஷனில் முடியுது. எத்தனை பேர் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு ஒரு காசு ஏதாவது ஒரு கேமில் போட்டு லைஃபே இழந்திருக்காங்க, ஜீவனையே நஷ்டப்படுத்தி இருக்கிற காரியங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஃபுட் விளாகர்ஸ்லேயுமே அதுலேயே நிறைய ஸ்கேம் நடக்குதுன்னு இப்போ நிறையா சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஏமாந்து போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எது கரெக்டு அப்படின்றத வந்து ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸோட நம்ம சில விஷயங்களை வந்து பார்க்குறதே இல்லை. ஏன்னா நம்ம வந்து மியூட் பண்ணிட்டோம் உள்ள ஹோலி ஸ்பிரிட்டையே வந்து வேர்ல்ட்லியாக நம்ம போய் நம்ம இன்னர் மேனே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம டிசீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அன்வான்ட் முடிஞ்சு போன எக்ஸ்பயர் ஆன
ஒரு ரிலேஷன்ஷிப்பை திரும்பியும் நம்ம லைஃப்குள்ளே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதனால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆண்டவர் ஒருத்தவங்க விட்டு நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறாரு, இல்லை ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை விலக்கி கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னா அது ஒரு ப்ரொடெக்ஷன். நம்மளை ஆண்டவர் சேஃப்கார்ட் பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு நியூ பிகினிங் கொடுக்கணும்னு வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் அந்த பழசு என்னால் விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்ரியலிஸ்டிக் சேட்னஸ்குள்ளே அந்த லூப்குள்ளே போய் விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப ஆண்டவர்கிட்டக்கு வர்றோம், திரும்ப பின்னாடி போகிறோம், முன்னாடி வரோம், பின்னாடி போகிறோன்ட்டு இந்த ஆசிலேஷன்லேயே தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோமே தவிர அந்த நியூ பிகினிங்கை நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியறதில்ல. ஸோ ஒரு விஷயம் வேண்டாம், பலவைகள் ஒளிந்து போயின அப்படின்னு சொல்லிட்டா திரும்பி பார்க்கக்கூடாது. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஸோ திரும்பி பார்க்குற அனுபவத்துக்குள்ளே நம்மளை இந்த இன்ஸ்டாகிராம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முடிஞ்சு போன ஒரு ரிலேஷன்ஷிப்பை திரும்ப புதுப்பிக்கிற மாதிரி மறுபடியும் ஒரு பர்சன் பேசும்போது நம்ம ரியாலிட்டியை உணர்ந்து கொள்ள மறந்துடுறோம். எது உண்மை, எது மாயான உலகம், எது மீடியா, எது லைஃப், எது இமேஜினேஷன், எது ரியாலிட்டி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே நம்மளுக்கு போயிடுது. இதனால நம்ம டக்குன்னு பாவம் பண்ணிடுறோம் அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள், இதுதான் சொல்லுது. நம்ம அப்போ ஒருத்தவங்களை விட்டு வெளியே வந்துட்டோம், ஆண்டவர் நம்மளை அவங்கள விட்டு விலக்கிக்காரு, இல்லை நம்ம அந்த விட்டு அந்த வாழ்க்கை நம்மளுக்கு வேணாம்னு சொல்லி வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்குள்ளே போய் விழுகிறது ரொம்ப கெட்ட ஒரு விஷயம். பைபிளில் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஆண்டவர் ஃபஸ்ட்டு இஸ்ரேல் ஜனங்கள் உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற அந்த விக்கிரகங்களை நகர்த்த சொல்லுவார், அந்த பாகால் இது. அந்த ஆண்டவர் விளக்க சொன்னா அந்த பாவத்தை அவங்க விளக்கிட்டாங்க ஆனால் திரும்பியும் அதே பாவத்தை தான் ஆஹாப் ஜெசபெல் மறுபடியும் அதே பாகால கொண்டு உள்ளக்க வச்சு அவங்களுக்கு வழிபடும் போது தான் ஆண்டவருடைய கோபம் ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ விட்டுட்டு ஒரு பாவத்தை மறுபடியும் நம்ம லைஃப்பில் அது ஓவர் கம் பண்ணியிருப்போம். கடவுளை நம்மளை க்ளீன் பண்ணியிருப்பாரு, நம்மளை அந்த காயத்தெல்லாம் குணமாக்கியிருப்பாரு, நம்ம இருதயங்களின் காயங்களை கட்டியிருப்பாரு. பட் திரும்ப அந்த சாத்தானோட வலைக்குள்ளே நம்ம விழுந்துடாதபடி இட்ஸ் அ ட்ராப் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுலேருந்து விலகி இருக்க கற்றுக்கணும். இது என்னோட லைஃப்பில் இன்ஸ்டாகிராம் இல்லை போனதுக்கப்புறம் நான் ரொம்ப கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். லாஸ்ட் சேஞ்சஸ் இன் மை லைஃப் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அன்வான்ட் விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் நல்ல என்விரான்மெண்ட்டாகவும் வச்சுருக்கும் போது நிறைய பேர் நம்மளுக்கு பேட் வேர்ட்ஸ் பேசி பழகியிருக்க மாட்டாங்க, கெட்ட விஷயங்களை ரொம்ப காமனாக பேசி பழகியிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராம்னு வரும்போது நம்ம சும்மா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது கமெண்ட்ஸ்லனாலும் சரி இல்லை வீடியோனாலும் சரி யாராவது அந்த மாதிரி நம்ம விலக்கி வச்ச அந்த வார்த்தைகள், விலக்கி வச்ச காரியங்கள்னு இருக்கும்ல, அது சாதாரணமாக பேசிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பவுண்டரி போடவே தெரியல. நம்ம இப்போ ரியல் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம ஸ்கூல் போகிறோம் அப்படின்னா நம்ம கிளாஸில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 பேரை தான் நம்மளுக்கு க்ளோஸாக வச்சுருக்கோம், 5 பேர் கூட தான் நல்லா பேசுவோம். ஸோ நம்ம சர்க்கிளில் அந்த 5 பேர் 10 பேர் தான் இருப்பாங்க. சும்மா எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம இருக்க மாட்டோம். வி லேர்ன் டு நம்ம பேசிக்கலாகவே சின்ன வயசுலேருந்தே வி ஹவ் லேர்ன் டு மேக் பவுண்ட்ரிஸ். ஸோ அந்த ப்ராப்பர் பவுண்ட்ரி இங்கே பிரேக் ஆகப்படுது. நம்ம நினச்ச வீடியோ மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. நம்ம என்ன தான் கண்ட்ரோல் போட்டாலும் அன்வான்ட் வீடியோஸ் வர்றதை வி குடன்ட் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தேவையில்லாத நாலேஜ் தான் நம்மளுக்கு நிறையா கிடைக்கிது. தேவையில்லாமல் கெட்ட வார்த்தை கற்றுக்கிறது, தேவையில்லாத லஸ்ஃபுல் வீடியோஸ், இல்லாட்டினா அன்வான்ட் நாலேஜ் லைக் இன்னொரு பர்சனோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது, அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குது, அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தேவையப்படாது. இப்போ முதல்ல ஆதாம் ஏவாள் ஆண்டவர் விலக்கி வச்ச கனியை புசிச்சப்போ அவங்களுக்கு இந்த ஃபர்பிடன் நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. சேம் வே நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஈவன் ஒரு கெட்ட விஷயம், ஆண்டவர் பிரியமில்லாத ஒரு பிளாக் மேஜிக்கோ ஹோரோஸ்கோப்போ ஆஸ்ட்ரல் ஏதோ ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் இப்போ தே ஆர் மேக்கிங் அ வீடியோ.
ஒய் ஷுட் வி see it? நம்ம அதுக்கு நம்ம அது பக்கமே நம்ம போகக்கூடாது. நம்ம பைபிள் படி நம்ம வாழணும் நம்ம ஒப்பு கொடுத்தப்புறம் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நம்ம நாடுறவங்களா இருக்கும்போது நம்மளா போக மாட்டோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளா போய் அதை தேட மாட்டோம். நம்மளுக்கு தெரியும் அது தப்புன்னு. பட் அது அன்வான்டாக நம்மளுக்குள்ளே பிசாசு போடும்போது எதுக்கு தேவையில்லாமல் அதை நம்ம மைண்ட்குள்ளே ஏற்றிக்கணும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக ஓவர் கம் பண்ண முடிஞ்சது என்னால். ஸோ ஃபைனலி காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு வேதம் சொல்கிற மாதிரி கடைசி காலமாக இருக்குது. சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ நம்மளுக்கு ரொம்ப பேசிக்காக இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்மளோட ஃபேமிலிக்காக நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற விஷயங்களுக்காக நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம ப்ரே பண்ணணும், நம்ம காட் கிட்ட இருந்து வெளிப்பாடு வாங்கிக்கணும். மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன் அடுத்து வரும் காரியங்களை குறித்து என்கிட்ட கேளுங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். இப்போ நம்ம லைஃப்லேயே நம்மளோட ஃப்யூச்சர்லேயே என்ன நடக்க போகுது, நம்மளோட ஃபேமிலிக்கான தீர்க்க தரிசனம் என்ன, இதெல்லாம் ஆண்டவர் நம்மக்கிட்ட வெளிப்படுத்துவார், கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம அவருக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம அவரை வீட்டுக்குள்ளே வாசம் பண்ண அலோவ் பண்ணும் போது, நம்மளோட இருதயமாகிய வாசலுக்குள்ளே அவரை வாசம் பண்ண அலோவ் பண்ணும்போது அவர் எல்லா காரியங்களையும் குறித்து நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். தாவீது ராஜா கேட்குறாரு, என்னோட காலங்களை அறியத்தக்க நாலேஜை ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் ஞானத்தையும் வரும் காரியங்களையும் குறித்து நம்மளோட விஷயங்களை ஆண்டவரே நம்மக்கிட்ட பேச முடியும். நம்ம இன்னொரு ஊழியக்காரங்கிட்டையோ இன்னொரு தீர்க்கதரிசிகிட்டையோ போய் கேட்குற காட்டிலும் நம்மக்கிட்டேயே ஆண்டவர் நம்மளோட விஷயங்களை பேசுவார். ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ முடியும்னா நம்ம ஆண்டவருக்கு நிறைய டைம் கொடுக்கும்போது, ஸ்பிரிச்சுவலாக நம்ம க்ரோ ஆகும்போது, டே டு டே நம்ம காடோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது நம்மளால் இது பண்ண முடியும்னு நம்மளுக்கு தெரியும். பட் அதெல்லாம் திருடன் மாதிரி அன்வான்டாக இந்த இன்ஸ்டாகிராமும் சோஷியல் மீடியாவும் ஸ்க்ரீன் டைம் திருடிட்டு இருக்கு. இதெல்லாம் விட்டு வெளியே வந்தோடனே ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகுறதுக்கு நிறைய டைம் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஸோ இந்த டைமை பிரயோஜனமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் எனக்கு புரிய வச்சிருக்காரு. நான் சொன்ன இந்த 7 விஷயத்துலையும் என்னை ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வேணான்னு சொல்லி என்னை விலக்க வச்சு ஆண்டவர் இப்போ என்னை லீட் பண்ணுறாரு. இப்போது என்னோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, நான் மென்டலி ட்ரெயின் ஆகிருந்தேன், ரொம்ப நம்பிக்கையற்ற நிலைமை, அதெல்லாம் இப்போ எனக்கு மாறி இருக்கு. என்னோட வார்த்தையில் பொறுமை வருது. நான் அன்வான்ட் விஷயங்களை யோசிக்கிறதும் நெகட்டிவ் திங்கிங் பண்ணுறதும் கம்மி பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் விட்டதுனால தான் இவ்வளோ நன்மைகள் அப்படின்னா அதோட பிரான்ச்சஸ் தான் சொன்னேன். இப்போ எல்லாமே அதோட பிரான்ச்சஸ். அதனால ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் ஆகிருக்கு, மற்றவங்க விஷயங்கள் யோசிக்கலை, ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆக முடியுது, மென்டலி ட்ரெயின் ஆகாமல் இருக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி இது இன்ஸ்டாகிராமுங்கிறது அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அதை சுற்றி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த தேவையில்லாத கிளைகளெல்லாம், இந்த தேவையில்லாத கலைகள் எல்லாம் நம்ம எடுத்து போடும்போது நம்மளோட லைஃப்பில் ஒரு பெட்டர் அவுட்புட் கிடைக்கிது. ஸோ அப்போ ஃபைனல் டேக்அவேவாக என்ன பார்க்கலான்னா, யூஸ் எனிதிங் வைஸ்லி. எல்லாம் எனக்கு தகுதியாக இராதுன்னு சொல்லியிருக்கிற மாதிரி எதை யூஸ் பண்ணாலும் அதை வைஸாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர்கிட்ட கைடன்ஸ் கேட்டு அதுபடி யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம், எதுவுமே நம்ம ரொட்டீன் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்போது ஸ்க்ரீன் டைம் எனக்கு ரொம்ப எடுத்துருச்சு அப்படின்னா என்னோட ரொட்டீனே அஃபெக்ட் ஆகுது. நான் ஒரு ரொட்டீன் வச்சு இவ்வளோ டைம் நான் ஆண்டவரை சேவிப்பேன், இவ்வளோ டைம் என் ஃபேமிலிக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இவ்வளோ டைம் என் குழந்தைங்க ஸ்பெண்ட் பண்ணுவேன், இவ்வளோ டைம் நான் மற்ற வேலைக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நான் என்னோட ரொட்டீனை இந்த ஸ்க்ரீன் எடுத்துடக்கூடாது. ஸோ நான் அடிக்ட் ஆகிடக்கூடாது. இதில் மட்டும் கான்ஷியஸாக இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் எதுனாலும். ஸோ எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யணும், கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்யும்போது அது நம்மளோட லைஃப்பில் ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறும். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் ஆவியானவர் பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். God bless you all.